டெல்லி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார்? பாஜகவா, ஆம் ஆத்மியா? வெளிவந்த அதிர்ச்சி ரிப்போர்ட். அதாவது டெல்லியில் உள்ள 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக என மும்முனை போட்டி நிலவிய டெல்லியில் நேற்று பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளது. டெல்லியில் ஆட்சி அமைக்க டெல்லியில் 36 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். மும்முனை போட்டியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் கட்சி எது என்பது இன்னும் 2 நாட்களில் தெரிந்துவிடும். அந்த வகையில் டெல்லியின் 70 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்குப்பதிவு 6 மணிக்கு நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்துதான் 6:30 மணி முதல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக தொடங்கியது. குறிப்பாக பி மார்க், மேட்ரிஸ், CNN, பீப்புள்ஸ் பல்ஸ், சாணக்யா ஸ்ட்ராட்டஜி மற்றும் JVC போல் உள்ளிட்ட பெரும்பாலான நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகள் டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று கணித்துள்ளன. மேலும் பி மார்க் எக்ஸிட் போல் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று கணித்துள்ளது. பாஜகவிற்கு 39 இடங்களிலிருந்து 49 இடங்களும், ஆம் ஆத்மி கட்சிக்கு 21 இடங்களிலிருந்து 31 இடங்களும், காங்கிரஸ் கட்சிக்கு 1 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் 3 எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. அதில் டெல்லியில் மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற கணிப்பை வெளியிட்டுள்ளன. மைண்ட் ஃப்ரீங், விப்ரிசைட் மற்றும் ICPL ஆகிய 3 கருத்து கணிப்புகள் 2025 டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி முழுமையாக வெற்றியை பெறும் என்று கணித்துள்ளன. அதில் மைண்ட் ஃப்ரீங் ஆம் ஆத்மி கட்சி மொத்தமாக 44 49 இடங்களை பிடிக்கும் என்று கணித்துள்ளது. விப்ரிசைட் ஆம் ஆத்மி கட்சி 46 52 இடங்களை பிடித்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியிட்டுள்ளது. ICPL ஆம் ஆத்மி கட்சி 33 38 இடங்களில் வெற்றி பெற்று நூலிழையில் ஆட்சியை கைப்பற்றக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதற்கு முன்னதாக 2013ஆம் ஆண்டு ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே டெல்லி தேர்தல்களில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் துல்லியமாகவே இருந்துள்ளன. 2013ஆம் ஆண்டில் தொங்கு சட்டமன்றம் அமையும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கணித்திருந்தன. மேலும் 2015 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும் என கணித்தன. ஆனால் அவர்களின் வெற்றியின் அளவை துல்லியமாக கணிக்க தவறிவிட்டன. தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சியின் செல்வாக்கை குறைத்து மதிப்பிட்டன. உதாரணமாக 2015ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல்களில் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மி கட்சி சராசரியாக 45 இடங்களை கைப்பற்றும் என கணித்தன. ஆனால் உண்மையில் ஆம் ஆத்மி கட்சி 67 இடங்களை கைப்பற்றி கிளீன் ஸ்வீட் அடித்தது. மேலும் 2020 சட்டசபை தேர்தலின் போது கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மி கட்சியின் 62 இடங்களின் வெற்றியுடன் நெருக்கமாக ஒத்துப்போனது. பல எக்ஸிட் போல் முடிவுகள் ஆம் ஆத்மி கட்சி 60 இடங்களில் வெல்லும் என கணித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே பாஜகவிற்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஆம் ஆத்மி கட்சி தான் வெற்றி பெறும் என்ற அறிவிப்பு ஒட்டுமொத்த பாஜக தலைமைக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.